ஒரு கப் பாஸ்தாவை 2 இல்ல 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும். அது வெந்தோடனே அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்து கடாயில் 2 ஸ்பூன் பட்ரு போடணும். அது கூட 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சிருக்க 3/4 கப்பு பாலை சேர்க்கணும். பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது அது கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது பாயில் ஆனோடனே இதில் 1 ஸ்பூன் ஆரிகானோ, 1/2 ஸ்பூன் உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ், இல்லைன்னா சில்லியை நல்லா சின்னதாக பிச்சு போட்டுக்கணும். திரும்ப இது பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆகும்போது வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணலாம். இது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பெப்பர், அதோட சீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சீஸி க்ரீமி பாஸ்தா ரெடி.